வியட்நாமில் நடைபெற்ற கபடி போட்டியில் தங்கம் வென்ற நாடு திரும்பியுள்ள மதுரை மாணவி அந்தோணியம்மாளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாமில் நடைபெற்ற ஏசியன் பீச் கேம்ஸின் கபடி பிரிவில் இந்தியா சார்பில் மதுரையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவி அந்தோணியம்மாள் பங்கேற்று தங்கம் வென்றார். தமிழகம் சார்பில் பங்கேற்ற ஒரே மாணவியான இவர் பதக்கத்தை வென்றுள்ளதற்கு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பதக்கம் வென்று மதுரை திரும்பிய அந்தோணியம்மாளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது வெற்றிக்காக பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 2 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அந்த ஊக்கத்தொகை தான் எங்களை மாதிரி பிளேயருக்கு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியை கொண்டு வந்துச்சு. நான் இந்த மாதிரி நல்லா சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட அடுத்த டார்கெட் நான் பெண்களுக்கான உலகக்கோப்பையில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சிறு வயது முதலே கபடி மீது அலாதி பிரியம் கொண்ட அந்தோணியம்மாள் அதையே தன்னுடைய முழு மூச்சாக கவனம் செலுத்தியதாக கூறுகின்றனர் அவரது தோழிகள். கபடி கபடி கபடின்னு தான் இருப்பா. அவளுக்கு கபடினாதான் உயிர். அவங்க அப்பா அம்மாவை கூட நினைச்சது இல்லை. அவ்வளோ அந்த அளவுக்கு கபடி தான் அவளுக்கு உயிரா இருக்கும். காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி எப்பயுமே கபடி விளையாடுறதுல ஃபர்ஸ்டா இருப்பா. மற்றவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா கிளம்பி நின்று எல்லாருக்குமே நல்ல உதாரணமாகவும் இருப்பா. மாநில அளவிலான போட்டிகளிலும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ள அந்தோணியம்மாளை ஊக்குவிக்கும் வகையில் அவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அந்தோணியம்மாளின் பயிற்சியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வியட்நாம் நடந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி பல புள்ளிகளை குவிச்சு இன்னைக்கு இந்தியாவுக்காண்டி தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்த ஒரே மாணவி அந்தோணியம்மாள் தான். இந்த பொண்ணு விழுப்புரத்து மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு. மதுரை யாதவா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணோட இளமை பருவமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்லேருந்து எல்லாமே மெடல் தான் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 6 வருடங்களில் ட்ரெயின் அப் பண்ணி இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி இந்த முயற்சி பண்ணி தமிழ்நாட்டுக்கு தேர்வு பெற்று திருப்பி தேசிய அளவில் 3ஆம் இடம் பிடிச்சி திருப்பி இந்த பொண்ணு இந்திய அணிக்காண்டி தேர்வு பெற்றது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம்.